ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அடோபி ஃபோட்டோஷாப் 2025 எப்படி நம்ம வந்து ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பல விதமான டூல் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு எம் டூல் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ஷார்பன் டூலில் ஷேப்பன் டூலில் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணலாம். அது ரெக்டாங்கிள் டூல்லேயே எக்லிப்ஸ் டூல் யூஸ் பண்ணலாம். ட்ரையாங்கிள் டூல் யூஸ் பண்ணலாம். அப்புறம் போலியாங்கிள் டூல் யூஸ் பண்ணலாம். டூல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அழகான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு நம்ம கண்ட்ரோல் எண் கொடுத்து ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு சைஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ட்ரையாங்கிள்ஸ் டூலை யூஸ் பண்ணி இதில் நம்ம என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணோன்னா இப்போ அந்த சைஸ்லேயே நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிருக்கு. நம்ம இதில் கலர் சாய்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன கலர் வேணும் அதில் செலக்ட் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் சைஸில் ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்போட வந்து இதோட காரோட எட்ஜி அதை கம்மி பண்ணணும். எட்ஜி ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம எட்ஜி எனக்கு ஷார்ப்பாக வேண்டாம், எட்ஜி வந்து கேர்வாக வேணும் அப்படின்னா இந்த கார்னரில் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு ரவுண்ட் டைப் இருக்குது பார்த்திங்களா. இந்த ரவுண்ட் டைப்பை அப்படியே நம்ம லைட்டாக உள்ளே இழுத்தா போதும். அந்த கார்னரோட எட்ஜி அப்படியே ஒரு கேவ் ஷேப்பாக வந்துடும். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு கேவ் ஷேப் வேணும் நம்ம இது பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த கேவ் ஷேப் அப்படியே மாறிடும். இப்போ இதுக்கு பதிலாக எனக்கு வந்து இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப் நார்மலாகவே இருக்கட்டும் அப்படின்னா நம்ம அதே மாதிரி திரும்ப இது பண்ணிக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ட்ரையாங்கிள் ஷேப் வேண்டாம் எனக்கு, இதில் வந்து எனக்கு வந்து ரவுண்டு வேணும் அப்படின்னா அதே டூலில் ரைட் கிளிக் பண்ணி இந்த பார்த்தீங்களா கிளிக் இதை இது பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப், அழகான ரவுண்ட் ஷேப் அழகாக வரும். இப்போது இதில் வந்து வர கலர் வந்து நம்ம பேக்ரவுண்டில் என்ன கலர் வச்சுருக்கோமோ அந்த கலர் வந்து நம்ம எந்த இது யூஸ் பண்ணுறோமோ அந்த இமேஜில் பேக்ரவுண்ட் கலராக வரும். சப்போஸ் இதில் வந்து நம்ம க்ரீன் வச்சுக்கலாம் இல்லைங்களேன். அடுத்து ஒரு நம்ம ஷேப் வரையும் போது அதில் வந்து நம்ம வந்து ஃபில் கலர் என்ன கலர் கொடுக்கமோ க்ரீன் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் ஃபில் ஆகிடும். இது ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது வந்து நம்ம என்ன கலரில் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தலை கலரு. இப்போ திரும்ப நம்ம அதே ஷேப்பில் என்னென்ன வேணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணால் போதும். அதே ஷேப்பில் நமக்கு எந்த இடத்துல வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி இது பண்ணால் போதும். அதே மாதிரி இன்னொரு இமேஜ் ஆட் ஆகிடும். திரும்ப வேண்டாம் அப்படின்னா நம்ம இதில் லேயரில் போய் டைல் பண்ணிக்கலாம். லேயரில் போய் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைல் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து எனக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பு போதும், எனக்கு வந்து முக்கோண ஷேப் வேணும் அப்படின்னா நம்ம அதிலே இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப் வேணும் அப்படின்னா நம்ம அது இதில் பார்த்தீங்களா அந்த இது ட்ராப் பண்ணால் மட்டும் போதும் ட்ரையாங்கிள் ஷேப் அழகாக வந்துடும். நம்ம வந்து திரும்ப எந்த இடத்துல வேணுமோ அதுக்கேற்றால அது பண்ணிக்கலாம். நம்ம கலர் வேணும்னா இந்த கலர் சாய்ஸ் பண்ணி எல்லோ கலரோ நமக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம்னா அந்த கலர் நமக்கு சாய்ஸ் ஆகி அதில் வந்துடும். பேக்ரவுண்ட் கலரில் அந்த கலர் சாய்ஸ் ஆகிரும். இப்போ இதில் ரெட்டு வேணும் அப்படின்னா நம்ம அந்த கலர் ஃபில்லே போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் கலர் வரும். இதில் இந்த கலர் சிம்பிளில் போய் என்ன கலர் வேணுமோ ரெட் கலர் வேணும்னா ரெட் கலர், டார்க் ரெட் வேணும்னா ஓகே கொடுத்தீங்கன்னா கலர் ரெட் ஆகிரும். நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலருக்கு எதால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கலர் செட் ஆகிரும். அப்புறம் வந்து அதே இதில் ரெக்டாங்கிள் ஷேப் வேண்டாம் எனக்கு, நான் கஸ்டமைஸ் ஒரு ஷேப்பாக வேணும் அப்படின்னா
அது கொடுத்தீங்கன்னா இந்த கஸ்டமைஸ் ஷேப் இதில் வந்துடும். இப்போது இதில் கஸ்டமைஸ் ஷேப் இருக்குது. இதில் ஃபோட்டோஷாப்பில் ரெகுலராக கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஏதாவது ஷேப் வேணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ரேபிட் சரி ரேட் அது எலி படம் வேணும்னா அந்த எலியோட சிம்பிள் கொடுத்தா போதும். அதே கலரில் ரெட் கலரில் எலி ஷேப் வந்துடும். இல்லை எனக்கு வந்து ரெட் அது வேண்டாம், எனக்கு வேறு ஏதாவது வேணும், இல்லை டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வேணும் உனக்கு அப்படின்னா இதில் ட்ராக் பண்ணால் போதும். அழகான ஒரு பூ ஷேப் வந்துடும். பார்த்தீங்களா? திரும்ப நம்ம இந்த பூவை இதில் வைக்கணுமோ நம்ம அதில் அந்த கலர் ஃபில் பண்ணி அந்த இமேஜ் ஃபில் பண்ணி நம்ம அதில் டிசைனை கொட்டிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store.